ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைராட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கிழங்கு தான் பண்ண போகிறோம். பூரிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்து எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வதக்கிட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாய் வதக்கிட்டேன். ஒரு குட்டி தக்காளி, பெரிய தக்காளி தான் பாதி போதும், சின்னதாக இருந்தால் ஒரு குட்டி தக்காளி, சும்மா கலர்ஃபுல்காக தான், மற்றபடி போடணும் அவசியம் கூட இல்லை இதுக்கு. ஆனால் அது போட்டால் நல்லாயிருக்கும், கலராக இருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். அவ்வளோதான், இது கிழங்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் மாவுலாம் புளிச்சுட்டு வச்சிங்களா, டிஃபன் மாவு, இந்த கிழங்கு மிச்சம் தான் எடுத்து வச்சுட்டு நைட்டு வந்து பூரி கிழங்கு இது மசாலா தோசை பண்ணி கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் இந்த கிழங்குக்கு. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா அது கூட செஞ்சு வச்சுக்கலாம். காலையில் பூரி கிழங்கு செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா செஞ்சுட்டோமா, புளிச்ச மாவு நம்ம வீட்டில் இருந்தாலும் இல்லை சாதாரண இட்லி மாவு இருந்தால் கூட நைட்டு வந்து மசாலா தோசை செஞ்சு கொடுத்தா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அப்போ செஞ்சால் மாதிரி இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிக்குதான்னு பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப்